அடி முட்டாள்தனமாக கூச்சநாச்சமே இல்லாம வாய்க்கு வந்த உருட்டெல்லாம் உருட்டிக்கிட்டு அறவேக்காடு கூமுட்டக்கா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க தூக்கி பிடிக்கிற சனாதனத்துல அந்த முனிவர் பாத்தீங்கன்னாக்கா பொறுமை முதல்வாதத்தை வைத்துக் கொண்டு கடவுள் மறுப்பையும் வேத மறுப்பையும் ராமனுடைய காலத்திலேயே வாழ்ந்ததா சொல்லப்படுகின்ற ஒரு நாத்திகர்கள்லாம் இனிமேல் இந்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை போடுங்க. நாத்திகர்களுக்கு அவர்களுடைய வகுப்பு சான்றிதழ் இந்துன்னு சொல்லிட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க சட்டத்தை போட்டு பாருங்களேன் பார்ப்போம். பல இடங்கள்ல சைவ சமயத்தை சேர்ந்தவர்களே நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் பிரிச்சு விடுங்க. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கட்டாய மதமாற்றம்னு வெள்ளக்காரன் பண்ணது யாருனாக்கா சைவனையும் வைணவனையும் கௌமாரகத்தனையும் கணாபத்தியத்தையும் சார்த்தக்காரனையும் சௌர மதத்துக்காரனையும் ஒன்னா சேர்த்து கட்டாய மதமா உலகின் மிகப்பெரிய மதமாற்றமே இதுதான். ஐயா நாங்க இந்துக்களே இல்ல, நாங்க தனி மதத்துக்காரங்க, எங்களுக்கு இந்து மதம் சம்பந்தம் கோர்ட்ல சொல்லி இருக்கிறானுங்க. எங்களுடைய இந்து முன்னோர்கள் கட்டின கோயில ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிட்டு இருக்கிற அவனுங்க சொல்றானுங்க நாங்க இந்துக்கள் இல்லைன்னு. இந்துக்கள் இல்லாத அவனுங்களுக்கு எதுக்கு எங்களுடைய இந்து கோயில்கள்ல பூஜை பண்ணணும்? ஒவ்வொரு மதத்திலும் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதார சுரண்டல் இருக்கும். அப்பாவி சாமானிய இந்துக்களாகிய நாங்க உங்க பார்ப்பனிய தொல்லையில இருந்துட்டு விடுபட்டு அமைதியான வாழ்க்கைய வாழ முடியுமா நாங்க பார்க்கணும். பாஜக காரர்களுக்கு இந்துன்றதை விட இந்துக்கள் ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாம் இந்துன்னு சொல்ல முடியாது. பார்ப்பனர்கள் இந்துக்கள் கிடையாது. இந்த ட்ரிபிள் தலாக் குற்றவாளி ஒருத்தர் கூடவே வச்சு சுத்திட்டு இருக்கீங்களே, அவனை என்ன பண்ண போறீங்க? ஏமாற்றி ஆக்சுவலா அவன் கட்சிக்கு வந்தது அந்த ட்ரிபிள் தலாக் வழக்கு தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களே, அக்கா மதுவந்தி அவர்கள் ஏற்கனவே திவ்யா சத்யராஜ் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிறார் அப்படின்ற பேர்ல கூமுட்டத்தனமா பல விஷயங்கள் உருட்டி இருந்தாங்க. அது குறித்து போன வீடியோலயே ஒரு விஷயம் பார்த்தது. இப்ப இந்த வீடியோல மேலும் அடி முட்டாள்தனமாக கூச்சநாச்சமே இல்லாம வாய்க்கு வந்த உருட்டெல்லாம் உருட்டிக்கிட்டு பேசி இருக்கிறாங்க. அப்படி அவங்க அரைவேக்காட்டுத்தனமா அப்படி அவங்க பேசின விஷயங்கள் என்னென்னன்றத குறித்துதான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளே பிளாஸ்பமி லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. அதை பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பு பேசுபவர்கள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட், அதாவது மரண தண்டனை வரைக்கும் கொடுப்பதற்கான விஷயங்கள் அந்த பிளாஸ்பமி லால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வைஜி மதுவந்தி அவர்கள் சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் இங்கெல்லாம் இல்ல. அதனாலதான் பாத்தீங்கன்னா இங்க பல பேர் கடவுளுக்கு எதிராக கடவுள் மறுப்பை பேசிட்டு இருக்காங்க. அறவேக்காடு கூமுட்டக்கா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க தூக்கி பிடிக்கிற சனாதனத்துல இந்த நாத்திக மதமும் இருக்குது. எப்படின்னாக்கா உங்களுடைய வால்மீகி எழுதினார்களே அசல் ராமாயணம் நீங்க படிச்சிருப்பீங்க, ஆனா அதை பத்தி சொல்ல மாட்டீங்க. ஓகேங்களா? அந்த வால்மீகி ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ஜாபாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் இருப்பாரு. அந்த முனிவர் பாத்தீங்கன்னாக்கா பொறுமை முதல்வாதத்தை வைத்துக் கொண்டு கடவுள் மறுப்பையும் வேத மறுப்பையும் பேச ஒரு கேரக்டர். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவர் ராமனுடைய காலத்திலேயே வாழ்ந்ததா சொல்லப்படுகின்ற ஒரு நாத்திகர். இந்த நாத்திகத்தை உங்களுடைய சனாதனம் என்ன சொல்லுதுனாக்கா சாருவாகம் அப்படின்னு சொல்லிட்டு இதாகுது. உங்களுடைய ஆதிசங்கரன் உங்களுடைய பார்ப்பனியத்துக்கு தோதாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே இந்து மதத்துல வைத்துக் கொண்டு, அதான் பாத்தீங்கன்னாக்கா பார்ப்பனர்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் இந்து மதத்துல வைத்துக் கொண்டு சன்மார்க்க நெறிகள் சொல்லி இது பண்ணாரு. அது மட்டும் இல்லாம பல மதங்களை ஒழித்து கட்ட, குறிப்பா காபாலிகத்தை ஒழிச்சு கட்டினாரு, ஆசிர்வாதத்தை புறந்தல்ல வச்சாரு. அது போலதான் பாத்தீங்கன்னாக்க இந்த சாருவாக மதம், அதாவது நாத்திக மதமான இந்த சாருவாகத்தையும் மக்கள் புறக்கணிக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்கான வேலைகளை செய்து இது பண்ணாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. கடவுள் மறுப்பாளன் இந்த நாட்டுல பிறந்துட்டு அவனையும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாத்தீங்கன்னா அவனை நாத்திகம் சொல்லி தனியா பிரித்து வைக்க கிடையாது, அவனையும் இந்துன்னு தான் சொல்லி வைக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, நான் கோயிலுக்கு போறவன் சாமி கும்பிடுறேன். ஓகேங்களா? எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என் நட்பு வட்டாரத்துல இருக்க பல பேரையும் பாத்தீங்கன்னாக்கா கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களை இதே இந்து மதத்துக்குள்ளதான் வச்சிருக்கேன். நீங்க வேணா பெரிய புத்திசாலிகள் மேதாவளிச்சு நாத்திகர்கள்லாம் இனிமேல் இந்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை போடுங்க. நாத்திகர்களுக்கு அவர்களுடைய வகுப்பு சான்றிதழ் இந்துன்னு சொல்லிட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க சட்டத்தை போட்டு பாருங்களேன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பாத்திரலாமே. ஏன் அதுக்கு போறதுக்கு ஏன் துப்பு வரல? ஏன்னா இதை நீங்க செஞ்சீங்கன்னாக்கா அடுத்தடுத்து என்னன்னு ஏற்கனவே கர்நாடகாவில பாத்தீங்கன்னாக்கா லிங்காயத்துக்கள் நாங்க இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க தமிழ்நாட்டிலே பாத்தீங்கன்னாக்கா ஐயோ வைகுண்டர் வழி வந்தவங்க நாங்களும் இந்துக்கள் இல்லைன்னு சொல்றாங்க. ஏன் பல இடங்கள்ல சைவ சமயத்தை சேர்ந்தவர்களே நாங்கள் இந்துக்கள் இல்லைன்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் பிரிச்சு விடுங்க.
ஏன் வந்துட்டு, ஏன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மத மாற்றம், கட்டாய மத மாற்றம்னு வெள்ளக்காரன் பண்ணது யாருனாக்கா சைவனையும் வைணவனையும் கௌமாரகத்தனையும் கணாபத்தியத்தையும் சார்த்தக்காரனையும் சௌர மதத்துக்காரனையும் வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு எல்லாத்தையுமே ஒன்னா சேர்த்து கட்டாய மதமா, உலகின் மிகப்பெரிய மத மாற்றமே இதுதான். ஒரு கட்டாய மத மாற்றமாக வெள்ளக்காரன் வந்துட்டு இந்துன்னு அவர் மத மாற்றத்தை பண்ணிட்டு போயிட்டா, அதை வைத்து கொண்டுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க எங்களை பார்ப்பனியர்கள் நீங்க வந்துட்டு ஆர்டிஐ படிச்சுட்டு இருக்கிறீங்க, அதனால நீங்க எங்க மதத்தை விட்டு வெளியே போங்க அப்படின்னு தான் சொல்றோமே தவிர. ஏன்னா சமீபத்துல சிதம்பரம் தீட்சிதர்கள் என்ன சொல்றாங்க, ஐயா நாங்க வந்துட்டு இந்துக்களே இல்ல, நாங்க தனி மதத்துக்காரங்க, எங்களுக்கு இந்து மதத்துக்கு சம்பந்தம் கோர்ட்ல சொல்லி இருக்கிறானுங்க. ஆனா அவனுங்க எங்களுடைய இந்து முன்னோர்கள் கட்டின கோயில் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிட்டு இருக்கிற அவனுங்க சொல்றானுங்க நாங்க இந்துக்கள் இல்லைன்னு. இந்துக்கள் இல்லாத அவனுங்களுக்கு எதுக்கு எங்களுடைய இந்து கோயில்கள்ல பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கேள்வி எழுப்பினாக்கா உடனே வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீ கடவுள் நம்பாதவன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு நான் கேட்பேன், அதுக்கு வந்துட்டு உங்களை என்ன கேள்வி கேட்க கூட சொல்றது உங்க எவனுக்கு ரைட்ஸ் கிடையாது. கடவுள் நம்பிக்கை இருக்கவே நான் கேட்கிறேன். இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல பிராமண பத்திரம் தாக்கல் பண்ற சிதம்பரம் தீட்சிதர்கள் எதுக்கு இந்து கோயில்களை எங்களுடைய பாட்டன் இந்துக்கள் கட்டின கோயில்ல வந்துட்டு இவனுங்க உட்காந்துட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம். ஆகவே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நாத்திக மதமும் இந்த சனாதனத்தின் உட்கூறாதான் இருக்குது அப்படின்றத நீங்க பாருங்க. இன்னொரு விஷயம் வந்து வெளிப்பட சொல்றேன், இதுல உலகத்திலே ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குறியீடுகளின் அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா நாத்திகர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஸ்காண்டிலேவிய நாடு, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகள் தான் உலகத்திலே சந்தோஷமா இருக்கக்கூடிய நாடு. ஏன்னா இந்த நாடுகள்ல வந்து பார்த்தா கடவுளின் பேரை சொல்லி மதத்தின் பேரை சொல்லியும் பண்டிகைகள் விழாக்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் பேர்ல மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா பொருளாதார சுரண்டல்கள் இல்லாம இருக்கும். இப்ப ஒரு சாமானிய இந்துவா இருக்கிற என்னோட குடும்பத்துல எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலுமே அதுல வந்து லாபம் பார்த்து கொழுக்கிற ஒரு கூட்டம் எதுனாக்கா பார்ப்பனைய கூட்டம். அது பிறப்பா இருந்தாலும் சரி இறப்பா இருந்தாலும் சரி எது நடந்தாலும் பார்ப்பனை கூட்டம் அதுல பெரும் லாபத்தை பார்க்கறதுக்குள்ள இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்வே ஸ்வீடன் போன்ற நாடுகள்ல இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதத்திலயும் இருக்கும். ஒவ்வொரு மதத்திலயும் அதுக்கு தகுந்த மாதிரி பொருளாதார சுரண்டல்கள் இருக்கும், பண்டிகையின் பேர்ல பொருளாதார சுரண்டல்கள் இருக்கு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இடதுசாரிகள் மதம் ஒரு அபின் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரியான போதை மதம் வந்துட்டு அந்த போதையா இருந்து கொண்டு மக்களோட மூலிகையை மழுக வைக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. அது வந்து பாத்தீங்கன்னா நார்வே ஸ்வீடன் நாடுகள்ல நாத்திகர்கள் அதிகமா இருக்கக்கூடியதுனால அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்துட்டு அந்த நாடுகள் அடிக்கடி முன்ன வருது அப்படின்னு வந்துட்டு பார்க்க முடியுது. ஆகவே உங்களுடைய இந்த புலம்பெல்லாம் வந்துட்டு எதுக்கும் யூஸ் இல்லாத ஒரு விஷயம். நீங்க வேணா சட்டத்தை ஏற்றி ஏதோ ஒண்ணு பண்ண முடிஞ்சா உங்க நரேந்திராட்ட சொல்லி ஏற்ற பாருங்க. அப்ப இந்துக்களுடைய நிலைமை எவ்வளவு குறையுதுன்றத பார்ப்போம். நாத்திகளை மட்டும் பிரிக்காதீங்க, லிங்காயத்துகளையும் பிரிங்க, ஐயா வைகுண்டநாதர் வழியை வந்தவங்களையும் பிரிங்க, சைவர்களை பிரிங்க, வைணவர்களை பிரிங்க. அப்ப வந்துட்டு அப்பாவி சாமானிய இந்துக்களாகிய நாங்க உங்க பார்ப்பனிய தொல்லையில இருந்துட்டு விடுபட்டு அமைதியான வாழ்க்கைய வாழ முடியுமா நாங்க பாக்குறோம். அப்புறம் திவ்யா சத்யராஜ் அவர்கள் சொல்லியிருந்தாங்க பாஜகனாக்கா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்து ஹிந்தி இந்த ரெண்டு தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்குற பேர்ல நீங்க வந்துட்டு ஒளரோன்னு உளறி வச்சிருந்தீங்க. அது இன்னும் அறவே காட்டுத்தனமா தான் இருந்தது. ஆனா எனக்கே வந்து திவ்யா சத்யராஜ் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதுனாக்கா பாஜக காரர்களுக்கு ஹிந்தி இந்துன்றதை விட இந்துக்கள் ரொம்ப முக்கியம். அதாவது இந்துன்ற பேர்ல இந்து மதத்துக்குள்ள ஒளிந்து கொண்டிருக்கின்ற, அதாவது பாத்தீங்கன்னாக்க முன்ன சொன்ன இல்லைங்களா அந்த சிதம்பர தீட்சிதர் வந்து நாங்க சொன்னாங்க இந்துக்களே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்களா, அந்த மாதிரி கோர்ட்டுன்னு வந்தாட்டாக்க இந்துக்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தனி மதம் சொல்றாங்க. அந்த மாதிரி இந்துக்கள் போர்வையில் ஒளிந்து கொண்டிருக்கின்ற சனாதன பார்ப்பனை இந்துக்கள் ஆகிய உங்கள் மீதுதான் பாஜகவுக்கு RSSக்கும் அக்கறையாது. ஏன்னா RSS முழுக்கவே சித்பவ பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற பாஜக RSS வந்து பாஜகன்ற கட்சி ஜனசங்கம் ஆகட்டும் அது பாஜக ஆகட்டும் அதை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணமே சித்பவன் பார்ப்பனர்களை வந்துட்டு கட்டமைத்ததுக்குரிய காரணமே பார்ப்பனர்களுடைய நலனை பாதுகாக்கணும். அதை வந்துட்டு சாமானிய இந்துக்களை வைத்துக்கொண்டு பார்ப்பன இந்துக்கள், ஓகேங்களா, நீங்க எல்லாம் வந்துட்டு இந்துன்னு சொல்ல முடியாது, பார்ப்பனர்கள் இந்துக்கள் கிடையாது இந்துக்கள். ஆனா இன்னைக்கு சில இந்த திருக்கழு குன்றத்தெல்லாம் ஒரு லூசு பையன் ஒருத்தர் இருப்பா சிவனடியான்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து ஹிந்துன்னு சொல்றான். அந்த மதுரை ஆதீனம் வந்து தன்னை ஹிந்துன்னு சொல்றான். மதுரை ஆதீனம் என்னைக்கு ஹிந்துவான ஏற்கனவே இருந்த ஆதீனம் நாங்க சைவர்கள் நாங்க இந்துக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப இருக்க மதுரை ஆதீனம் நாங்க ஹிந்து அப்படின்னு வந்து சொல்றான். அதையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்குது. அடுத்து என்ன உருட்டுறீங்கன்னாக்கா இஸ்லாமிய பெண்களின் பாதுகாப்புக்காக ஒன்றிய பிரதமர் நரேந்திர ஆட்சிக்கு வந்தனை செய்த முதல் காரியம் ட்ரிபிள் தலாக் தடை. எப்பா எப்பா எப்பா. ஆனா
இந்த ட்ரிபிள் தலாக் வந்துட்டு இன்னைக்கு குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை இயற்றிட்டீங்க. இந்த ட்ரிபிள் தலாக் குற்றவாளி ஒருத்தர் கூடவே வச்சு சுத்திட்டு இருக்கீங்களே, அவனை என்ன பண்ண போறீங்க? உங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வைத்த சட்டத்தையே ஒருத்தர் ஏமாற்றி, ஆக்சுவலா அவன் கட்சிக்கு வந்ததே, உங்க கட்சிக்கு வந்தது அந்த ட்ரிபிள் தலாக் வழக்கை வந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தான். யாரு அந்த பொறுக்கி பையன் வேலூர் இப்ராஹிம் அந்த அயோக்கிய நாய் தான் ட்ரிபிள் தலாக் அவனுடைய இரண்டாவது மனைவிக்கு சட்டப்படி வந்துட்டு, அதாவது வந்துட்டு இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிராக 3 முறை டக்குன்னு வந்து ட்ரிபிள் தலாக் சொல்லிட்டு, இஸ்லாமிய சட்டப்படி பாத்தீங்கன்னாக்கா அவன் தான் வந்துட்டு ட்ரிபிள் தலாக்க தவறாக பயன்படுத்தி ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தான். கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவன் பிஜேபியில வந்து சேர்த்துட்டான். அந்த சர்தா அவனுடைய அந்த இரண்டாவது மனைவி சர்தாஜ் வந்து பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து சென்னை கமிஷனர் ஆபீஸ் ஆகட்டும், ஊடகங்கள் ஆகட்டும், அவங்க சொன்னாங்க உண்மையிலே உங்களுக்கு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா மீதும் அவர் வைத்த அந்த சட்டத்தின் மீதும், அவருடைய முதல் சட்டம் முதல்ல வந்தோடனே இஸ்லாமிய பெண்களோட துயர் துடைப்பதற்காக, அவர் கண்கள்ல இருந்த கண்ணீரை எல்லாம் துடைக்கிறதுக்காக இவர் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அந்த சட்டத்தை வந்துட்டு உங்க கூட இருக்க அந்த வேலூர் இப்ராஹிமே வந்துட்டு வீணடிக்கிறான் இல்லைங்களா? அதனால அவன் குள்ளாவை பிடிச்சி நல்லா மெதிச்சு, ஏன்டா அயோக்கிய நாயே, இப்படி வந்துட்டு எங்க ஒன்றிய பிரதமர் நரேந்திரா கொண்டு வந்த ட்ரிபிள் தலாக் சட்டத்தை வந்து தப்பிக்கிறதுக்காக கட்சிக்குள்ள வந்துட்டு உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு விரட்டி ஜெயில தூக்கி போறதுக்கான வேலையை பாருங்களேன் பார்ப்போம். ட்ரிபிள் தலாக் சட்டத்தை வந்து தப்பிக்கிறதுக்காகவே வந்துட்டு அவன் வந்துட்டு பிஜேபியில வந்து சேர்ந்திருக்கானுங்க. இந்த மாதிரி பொறுக்கிங்க தான் பிஜேபியை தேடி தேடி வந்து சேர்றதுங்க. அதுக்காக சொல்றேன், அது கூட புரிஞ்சிக்காத கூமுட்டத்தனமா இருந்துகிட்டு அறவேக்காட்டு கூமுட்டியா இருந்துகிட்டு இருந்தீங்கன்னாக்கா அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. வேலூர் இப்ராஹிம முன்ன கூட வச்சுக்கிட்டு ட்ரிபிள் தலாக் சட்டம் வந்துட்டு இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்குதுன்னு சொன்னா ஊரே சிரிக்கும். இதுக்கான வீடியோ வந்து மை சென்னை 360 நிறைய போட்டிருக்கிறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி அசிங்கத்தனமான வேலைகள்லாம் பேசாத விட்டுட்டு ஆக்கப்போ, அதாவது வந்துட்டு இஸ்லாமியர்களை வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தை பழிவாங்கணும் அப்படின்றத இந்த மாதிரி வேலைகளை தவற, அதாவது எல்லா இடத்துலையும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் எல்லா இடத்துலயும் சில விஷயங்கள் வந்து தவறா பயன்படுத்தக்கூடிய அயோக்கியர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பவர்களுக்கு வந்துட்டு இது பண்றதை விட்டுட்டு அந்த மாதிரி நபர் தான் இந்த வேலூர் இப்ராஹிம்ன்றதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன சொல்றீங்க, எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு கூட வந்துட்டு இங்க இருக்கவங்களுக்கு இதாகாத அளவுக்கு உங்களோட திராவிட மாடல் ஆட்சி என்ன செஞ்சு இங்க இருக்க தமிழ்நாட்டு மக்கள் கல்வியில வந்துட்டு இதா இருக்கு. ஆனா இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வந்துட்டு அந்த அளவுக்கு குளறுபடியா கொடுத்துருக்கீங்க. வெளியே பார்த்தா அது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா அந்த செகண்ட் படிவங்கள், உறவினர் படிவங்கள், அந்த பேருக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய எல்லா விஷயங்கள்லயுமே பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப மோசடியா இருக்கு. நாங்க என்ன கேட்கிறோம், அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா கடந்த எஸ்ஐஆரின் போது உங்களுடைய ஓட்டு வந்துட்டு எந்த ஊர் எந்த தொகுதியில இருந்தது, எந்த ஓட்டுச்சாவடியில இருந்தது கேட்ட பாகம் எல்லாமே கேட்டாங்க. ஓகே, சீரியல் நம்பர் முதற்கொண்டு கேட்டா நாங்க எங்க போறது? சீரியல் நம்பர்லாம் நோட் பண்ணி வச்சுக்கையா. நீங்க கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது நீங்க எந்த போலிங் பூத்ல போட்டீங்க, உங்களுடைய சீரியல் நம்பர் என்னன்றத உங்களால பார்க்காம சொல்லுங்க. எல்லாத்து வீட்லயும் என்ன இதா இருக்காது, ஓட்டர் லிஸ்ட் வாங்கி வச்சுட்டா இருக்காங்க, எங்க இருக்குது என்னன்னு பாத்துட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சமா அடிப்படை அறிவு வேண்டாமா? அதுக்காக தான் ராகுல் காந்தி என்ன சொல்ற, இது எல்லாரும் ஹேண்டில் பண்ணாம ஒரு மாதிரியான ஒரு டேட்டா பேஸ ஆன்லைன்ல வெளியிடுங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு குழப்பத்தை இருக்குது. ஒருத்த வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எஸ்ஐஆர்ல வந்துட்டு எந்த தொகுதியில பேர் இருந்ததுன்னு சொல்ல முடியும். பாகமென் கூட வந்து ஓட்டர் ஐடியில பழைய ஓட்டர் ஐடி கையில இருந்தா கண்டுபிடிச்சு எடுத்துடலாம். ஓகேங்களா, பாகம் என்ன இதெல்லாம் எடுத்துடலாம். ஆனா சீரியல் நம்பருக்கு நாங்க எங்க போறது? உங்களுடைய எலெக்ஷன் கமிஷன் எல்லா டேட்டா பேஸும் இருக்கல. இப்போ ஒரு ஊர்ல இருந்து இன்னொருக்கு மாத்தினாக்கா, ஒரு சட்டமன்ற தொகுதி வந்து இன்னொரு சட்டமன்ற தொகுதிக்கு மாத்தினா கூட வந்துட்டு டேட்டா பேஸ்ல ஏற அளவுக்கு இருக்கல. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்க, எஸ்ஐஆர்ல வந்துட்டு அந்த சீரியல் நம்பரை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கணுமா இல்லையா? ஓட்டர் ஐடி நம்பர் போட்டோ எல்லாம் வைக்கிற நீங்க போன எக்ஸிட்ஸ் போர்டுல வந்துட்டு அவங்க எந்த இடத்துல ஓட்டு போட்டாங்க இதெல்லாம் அவங்களோட சீரியல் நம்பர் எல்லாத்தையும் நீங்க வச்சிருந்தீங்கன்னாக்கா மக்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒவ்வொருத்தரும் அதை தேடி எங்க போய் அலையிறது? அந்த சீரியல் நம்பருக்கு இப்படி ஒரு மட்ட ரகமான ஒரு வேலையை வச்சுட்டு இதுல வர குளறுபடி எங்க தெரியுமா? பீகார் விடுபட்டவர்கள் இங்க வந்து ஓட்டு போடலாம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஒரு அயோக்கியத்தனமான மொள்ளமாரித்தனமான வேலை. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாடு வந்துட்டு அதாவது கலைஞர் அவர்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி 7வது எஸ்ஐஆர் வந்துட்டு ஏத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாக்கா அப்போ இருந்த நோக்கம் வந்து அது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனாவே இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க பண்றது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிஜெக்ஷன். வேண்டும் என்று பல சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து பீகார்ல எப்படி வந்துட்டு செத்து போனவங்கன்னு சொல்லிட்டு நீக்கினீங்களோ அதே மாதிரியான வேலைகளை தான் இங்க பண்ண போறீங்க. அப்படின்றதுனாலதான் திமுக வந்துட்டு இதை தீவிரமா எதிர்க்குதே தவிர மத்தபடி எதுவும் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி இங்க வந்து படிக்க தெரிஞ்சவங்க தான் இருக்கிறாங்க.
ஆனா அந்த ஃபார்ம்ல அவ்வளவு குளறுபடியான கேள்விகள், அதாவது வந்துட்டு பழைய ஓட்டர் லிஸ்ட்ல உங்களுடைய சீரியல் நம்பர் என்னன்னு சொல்லி கேட்கறதுடைய நோக்கம் என்ன, யாருக்கு ஞாபகம் இருக்கும்? ஆக மொத்தத்துல உங்க கூமுட்டத்தனமான அறவேக்காட்டுத்தனமான உலகங்களை நிறுத்திக்கிட்டு ஆக்கப்பூர்வமா உங்க கட்சி வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா பாருங்க, இல்லைன்னா கம்முன்னு வாயை மூட்டிடுங்க. வீடியோ வெளியிட்டு அவமானப்பட வேணாம்னு சொல்லிக்கிறேன். என்ன நன்றி, வணக்கம் தோழர்கள். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.